பின்வரும் வாக்கியங்களில் அமைந்துள்ள தர்க்க ரீதியான பொருட்களின் அடிப்படையில் அமைந்துள்ள வெண்படத்தை கண்டுபிடிக்க. முதல் வாக்கியத்தை பாருங்க. ஆல் பில்லோஸ் ஆர் பைசைக்கிள்ஸ். எல்லா தலையணைகளுமே மிதிவண்டிகள் அப்படிங்கிற கணத்துக்குள்ள அடங்கிரும். அடுத்ததா, பட் ஒன்லி சம் ஆஃப் த பைசைக்கிள்ஸ் ஆர் பில்லோஸ். ஆனா ஒரு சில மிதிவண்டிகள் மட்டும்தான் தலையணைகளா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா மிதிவண்டிகள்ங்கிற பெரிய கணத்துக்குள்ளதான் இந்த தலையணைகள் இருக்கணும். அடுத்ததா, நோ பக்கெட்ஸ் ஆர் பில்லோஸ். எந்த வாளிகளுமே தலையணைகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மிதிவண்டிகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய தலையணை அப்படிங்கிற கணத்துல இது கண்டிப்பா வராது, தனியாதான் இருக்கும். அடுத்ததா பாருங்க, சம் ஆர் பைசைக்கிள்ஸ் கொடுத்திருக்காங்க. அது தலையணை கூட தான் தொடர்புல இல்ல, பைசைக்கிள் கூட அது கனெக்டிவிட்டி இருக்கு. அப்போ பைசைக்கிள் அப்படிங்கிற கணத்துல அது கொஞ்சம் ஓவர்லாப் ஆயிருக்கணும், அதே நேரத்துல பில்லோல அது ஓவர்லாப் ஆயிருக்க கூடாது. இங்க சம் அப்படின்னு சொல்லிருக்கனால பைசைக்கிளுக்கு மொத்தமா உள்ள அந்த பக்கெட்ஸ் வராது, கொஞ்சம் மட்டும்தான் ஓவர்லாப் ஆயிருக்கும். அப்படி இருக்கிறது ஆப்ஷன் பி மட்டும்தான். டிக் பண்ணிக்கோங்க.